சொரக்காய் வருது, ஆனால் காஞ்சி போகுது. புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய பேகு, 24 பேக். இது சொரக்காய் செடி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இது சொரக்காய் காஞ்சிருச்சு. இப்போ 3 காய் வந்திருக்கு. பார்ப்போம். லெமன் செடி, இந்த லெமன் செடி என்கிட்ட 7 வருஷமாக இருக்குன்னா காய்க்கவே இல்லைங்க. 7 வருஷம் அது காய்க்கவே இல்லை. ஏன்னு தெரியல. இது வந்து கோவக்காய் செடி. இது உண்டு. இந்த பக்கம் ஒரு கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். அந்த லாஸ்ட்லேருந்து இப்படி வந்து இந்த பக்கம் இங்கே ஒரு புதினா இருக்கு பாருங்க. எனக்கு மருதாணியை பறிச்சுட்டு மூடி வச்ச வந்துருச்சு. எடுத்து பெரிய இதில் வைக்கணும். இதில் தான் எடுத்தேன் அன்றைக்கி காராமணி. இதுலேயும் இந்த செடியிலையும் இந்த 3 செடி தான். 3 செடியில் பொரியலுக்கு போதும். இந்த பொரியலுக்கு சரி. நாளைக்கு கீரை கடையில் இந்த கீரை எடுத்து, இந்த கீரை அயன் சுத்தாமே. இதில் வந்து க்ரீனிஷும் இருக்குது, ரெட் கலராக இருக்குது. பசலைக்கீரை இப்படி வந்துட்டு இங்கே இன்னும் ஒரு வைக்கணும். இங்கே ஒரு தொட்டி வச்சோன்னா இமீடியேட்டாக இங்கே கல் இல்லை, ஆலோ பிளாக் கல் வாங்கி வைக்கணும். ஒன்று அன்றைக்கி வாங்கி வச்சேன். இது வந்து இந்த கடப்பாக்கல் வந்து 225 ரூபான்னு வாங்கிட்டு வந்து வச்சேன். அந்த 2 டப்பா வச்சு வச்சிட்டேன்னா ஒரு 4 ஸ்டாண்ட் அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, இது என்ன செடியே தெரியல பாருங்கள. புதுசுன்னு வருது. ஆனால் பூவெல்லாம் இல்லை, இலை மட்டும்தான் இருக்குது. ஆனால் வாசனை இல்லை. என்னது பார்த்தீங்களா? அது புதினா. என்கிட்ட புதினா தான் நிறைய இருக்கும். பிடுங்கிட்டு வேறு புது